சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்டியா? அப்படியே நான் சொன்ன மாதிரி மனோஜுக்காக நீ ஸ்வீட்டெல்லாம் செஞ்சிரு. இனி மனோஜோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி ரோகிணி மட்டும் வந்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஸ்வீட்டெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் ஸ்வீட்டெல்லாம் வேண்டான்னு சொல்கிற? அது மட்டும் இல்லாமல் உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இனி நீ நல்லபடியாக முன்னேற போகிற மனோஜ். அதனால தான் ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொன்னேன். என்ன மனோஜ், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நீங்கள் தான் நாளைக்கு ஸ்வீட்டெல்லாம் செய்வியான்னு கேட்டீங்க. இப்போ விஜயாத்தை உடனே ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? ரோகிணி இனி எப்படி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க போகிறாங்க, கிறிஷை பார்த்துக்க போகிறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் யாருமே ரோகிணியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா, எப்போ பார்த்தாலும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற? ரோகிணியால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் நீ மறந்துட்டு பேசுகிறியா? ரோகிணி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, நமக்காக உதவி செய்யலை. ஆனால் நம்ம எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் அம்மா சொல்கிறது சரிதானே? ரோகிணி மட்டும் இங்கே மனோஜ் தர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு என் அம்மா சொல்கிற மாதிரியே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் என் அம்மா உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, விஜயாத்தை எப்பயுமே மனோஜை பற்றி மட்டும்தானே யோசிப்பாங்க. ஆனால் நான் ரோகிணியை பற்றி யோசிக்கல, கிறிஷை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்துவும் அமைதியாக இருக்காரு. அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் ரோகிணி வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே விஜயா வந்து நிற்கிறாங்க. என்ன ரோகிணி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சிட்டிங்களே. நானும் மனோஜும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. அப்புறம் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது, என்னது, என்னால் பிரச்சனை வந்திருக்கா? நீ தாண்டி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து பிரச்சனை செஞ்சுருக்க. நீ தான் பொய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்க. உண்மையாகவே நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். உனக்காகவும் மனோஜுக்காகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பேன். உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நீ சொன்னது எல்லாமே பொய் தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து மருமகளாக ஏற்றுக்கணுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுமா? என்னால் எந்த பிரச்சனையும் வரல. நீ சொன்ன பொய்யால் தான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிற. அதெல்லாம் இருக்கட்டும், மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரொம்ப யோசிக்கிற? மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொன்னல, அப்போ யோசனை பண்ணியிருக்கணும். செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்பவே மனசு வேதனைப்படுற. இனி நீ யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போவே மனோஜ் கொடுக்குற இந்த பணத்தை வாங்கிக்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடு. நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க. இனி உன்னால் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்னால் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தான் வெளியூருக்கு போகிறேனே, எனக்கு என் ஃப்ரெண்டு மூலமாக வேலை கிடச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி செஞ்சதால் நானும் இப்போ அங்கே தான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இனி மனோஜ்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல, நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான். இதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க. நீ எங்களை ஏமாத்தினதால இத்தனை நாள் மனோஜ் வந்து தனியாக இருந்து கஷ்டப்பட்டிருக்கான். நானும் மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நல்லபடியாக அமையவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே. இப்போ என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்ருக்க? இதெல்லாம் கேட்டு நாங்கள் மனசு மாறிடுவோன்னு நினைக்கிறியா? உன்னை பற்றி யோசிக்க எங்களுக்கு எதுவுமே இல்லை. நீ இந்த வீட்டில் இருந்து எந்த நல்லதும் செய்யலை, எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்க. நீ எப்போ வந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்துப்ப, எப்போ எங்களுக்கு பிரச்சனை செய்யாமல் இருப்பேன்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். இப்போ மனோஜுக்கு மட்டும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே உன்னை பற்றி யோசிக்க போகிறதே கிடையாது. உன்னை எவ்வளோ பாராட்டி பேசியிருக்கேன், உன்னை எவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். என் மருமக ரோகிணி சொல்கிறது எல்லாமே சரிதானே. உனக்காக இந்த வீட்டில் இருக்க யார் பேச்சையுமே கேட்காம இருந்தேன். மீனா பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பா. இந்த குடும்பத்தையே பொறுப்பாக பார்த்துக்கிறது மீனா தான். அப்போ கூட மீனாவை நான் புரிஞ்சுக்கல.
உண்மையாவே நீ நல்லா சம்பாதிக்கிற, பார்லருக்கு ஓனரா இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு உன்னுடைய பேச்ச கேட்டு உன் மேல உள்ள நம்பிக்கையில மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்காம ரொம்ப ஏளனமா பேசினேன். அப்ப நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. இந்த வீட்ல உனக்கு தான் நல்ல பேர் கிடைக்குது, எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுறாங்கன்னு எப்பயுமே சந்தோஷமா இருந்த. உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் நானும் மனோஜும். இங்க இருக்கிற யார் பேச்சும் கேட்காம உனக்கு என்ன வேணும்னு கேட்டு மனோஜ் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனா எங்களை ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்தது? முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பேன். என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கும். இப்போ மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதை பார்த்து நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன். நீ எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தின. அதனால நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் இதை விட அதிகமாக கஷ்டப்பட்டது என் பையன் மனோஜ் தான். இப்போ வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறான். வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை ஏளனமாக பேசும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே. இப்போ மட்டும் என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் கிறிஷுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனி என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் பையன் கிறிஷை பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கேன். மனோஜுக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கேன். என் பையன் கிறிஷை கவனிக்காம இந்த குடும்பம் தான் முக்கியம்னு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் விஜயாத்தை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி நான் சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச உதவியால் நானும் பார்லருக்கு ஓனராக இருந்தாலும் அப்புறம் அந்த பணத்தை நான் தான் திருப்பி தந்துட்டேனே. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு இப்போ என் குடும்பம் தான் முக்கியம். என்னுடைய பணத்தை கொடுங்க, நான் கிளம்பிடுறேன்னு சொல்லும்போது அங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா பேசுகிறாங்க. மனோஜ், இப்போயாவது ரோகிணியை புரிஞ்சுப்பீங்களா? இல்லை விஜயா பேச்சை கேட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி ரோகிணி வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது எல்லாமே சரின்னு தான் நானும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ரோகிணி என்னை விரும்பியிருந்தா பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உண்மையை என்கிட்டயாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்க எல்லாரையும் ரோகிணி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, மனோஜ், ரோகிணி உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரோகிணி செஞ்ச நல்லதை பற்றி பேசவே இல்லையே. ரோகிணி செஞ்ச உதவியை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் மனோஜ் அப்படின்னு வித்யா கேட்கும்போது, என்ன நீங்கள் அப்படி ரோகிணி பெருசாக என்ன உதவி செஞ்சுட்டா? இப்போ இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அப்பாவோட பணத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ரோகிணி ஒன்றும் சம்பாதிச்ச பணத்தில் எனக்கு இந்த பெரிய கடையை ஆரம்பித்து கொடுக்கல, இந்த பிஸ்னஸையும் ஆரம்பித்து கொடுக்கலையே. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டுன்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இப்போ வரைக்கும் ரோகிணியால் என்ன செய்யணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன். என் வேலையை சரியாக செய்ய முடியல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் மனசு வேதனைப்படுறேன். எனக்குன்னு எங்கள் வீட்டில் தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் தனியாக இருக்கேன்னு நான் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என் நிலைமையை பார்த்தீங்களா? எனக்குன்னு இப்போ தனியாக ரூம் கூட இல்லை. ஆனால் நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். என்னை இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஏளனமாக பேசினாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச யாருமே இல்லை. என் அம்மா செய்கிற உதவியால் மட்டும்தான் நான் இன்னும் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே. இவங்க பொய் சொன்னதால தானே என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது. நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். அப்பப்போ ரோகிணியை பற்றி யோசிப்பேன். ரோகிணி உண்மையாகவே என்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி பொய் சொல்லியிருக்க மாட்டாங்களேன்னு. என்னால் இப்போ என்ன செய்யன்னு தெரியல. என்னால் ரோகிணியை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் ரோகிணியை ஏற்றுக்கிட்டாலும் கிறிஷை என்னால் ஏற்றுக்க முடியாதே. இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? பேசாமல் ரோகிணி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இங்கே மனோஜ் தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, பாத்தியா ரோகிணி, நீ தான் மனோஜை நினச்சி சரியாக சாப்பிடாம சரியாக வேலைக்கு போகாமல் உன்னுடைய பையன் கிறிஷை கவனிக்காமல் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்காம மனசு வேதனைப்படுற. ஆனால் இங்கே மனோஜ் ரொம்ப தெளிவாக இருக்கார். உன்னை பற்றி யோசிக்க இந்த வீட்டில் யாருமே இல்லை. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கோ. நீ வெளியூருக்கு போக வேண்டாம். ஆனால் கிறிஷுக்காக நீ இங்கே இருந்து கிறிஷை பார்த்துக்கணும். இத்தனை நாள் மனோஜ் தான் முக்கியம்னு கிறிஷை கவனிக்காமல் இருந்த. இனியாவது கிறிஷுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும் அப்படின்னு வித்யா சொல்லும்போது மனோஜை பார்த்து பதில் பேச முடியாமல் ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி அழுகும்போது மனோஜால் தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்னை பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறா. ரோகிணி என்னை மறக்கவே இல்லை. என் மேலே உள்ள அக்கறையில் ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி அழுதுகிட்டே நிற்கிறாளே அப்படின்னு மனோஜும் யோசிக்கிறாரு. மனோஜ், நான் சொல்கிறத மட்டும் கேளு. ரோகிணி இப்படி அழுதுட்ருக்கான்னு நீ மனசு மாறிடாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்படிலாம் நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி அந்த மேடம் எப்போ வருவாங்க? அவங்க வந்ததுக்கப்புறமா தானே இங்கே ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நான் நேற்றே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இன்னும் அவங்க வரவே இல்லை. நான் வேணும்னா மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, சரி விஜயா, சீக்கிரமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்.
நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது. முத்து சவாரிக்கு போகணும், மீனா பூக்கடைக்கு போகணும், ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். மனோஜுக்காக இவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வீட்டிலேயே இருக்க முடியாது. எங்கள் வேலையை நாங்களும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதாங்க அப்படின்னு உடனே விஜயா வந்து அந்த மேடமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் விஜயா. எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது. சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், அந்த ரோகிணி வேற வந்துட்டா, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு விஜயா வந்து பேசுகிறாங்க. அப்படியா, ரோகிணி வந்துட்டாங்களா? இப்போ அவங்க உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்கல்ல, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்களா விஜயா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அப்படியே ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா என் பையன் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும். எனக்கு அதுவே போதும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜயா, நானும் வந்து ரோகிணிகிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மனோஜுக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் ரோகிணி வந்து கேள்வி கேட்கவே முடியாது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது விஜயா, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த மேடம் சீக்கிரமாக வந்துடுவாங்க, அவங்க இங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அங்கே வந்த வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் தான் ஃபோன் பண்ணார், உடனே கிளம்பி வர சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரலாமேன்னு இருந்தேன். மனோஜை கொஞ்ச நேரமாவது பார்த்து பேசலான்னு நினச்சேன். ஆனால் இவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. மனோஜ் என்கிட்ட பேச விரும்பவே இல்லை. விஜயாத்தை என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் நானும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் மருமகளாக இருந்திருக்கேன். கொஞ்சமாவது இவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு மனோஜ்கிட்ட கொஞ்ச நேரம் பேச விட்டா கண்டிப்பாக மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வேணும்னா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் எனக்காக பேசிப்பாரு வித்யான்னு சொல்கிறாங்க. என்னது, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் உனக்காக பேசணுமா? நீ கூப்பிட்டியேன்னு வந்தேன், இப்போவும் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? உண்மையாகவே நீ இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செய்யலை, சப்போர்ட் பண்ணலை, நீ எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சுருக்க, அதனால தான் இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது. ஆனால் என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீயாவது மனோஜ்கிட்ட பேசிப்பாரு, நான் கண்டிப்பாக மனோஜ்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது உடனே வித்யா முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே ரோகிணி என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு மருமக, இன்னும் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல. ரோகிணி கொஞ்ச நேரம் மனோஜ்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வரவும் முடியாது, உங்கள் எல்லார்கிட்டையும் பேசவும் முடியாது. மனோஜ் ரோகிணிகிட்ட பேசினா ரோகிணி சந்தோஷப்படுவாங்க. எப்படியும் ரோகிணி கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. ரோகிணி இனி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போகிறேன்னு ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொல்லிட்டா. ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் மனோஜ்கிட்ட சொல்லுங்களேன், ரோகிணிகிட்ட கொஞ்ச நேரம் மனோஜ் பேசட்டுமே. அதுக்கப்புறம் என்றைக்குமே மனோஜ் ரோகிணியும் அவங்க நினச்சாலும் பேச முடியாது. அவங்க யோசித்தாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பார்லர் அம்மாவை நம்பி நான் கண்டிப்பாக மனோஜ்கிட்ட பேச முடியாது. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா ரோகிணி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த உண்மையை கண்டுபிடிச்ச உடனே நாங்கள் எந்த நிலமையில இருந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் எனக்கும் மீனாவுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன் மீனா இனி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பேசினாங்க. நானும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். ஏன்னா மீனா எங்கள் யார் பேச்சும் கேட்காம ரோகிணி பக்கம் இருந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அப்போ கூட இந்த ரோகிணி மீனாவை பற்றி யோசிக்கவே இல்லையே. எப்படியாவது மீனாவை வசமாக மாட்டி விடணும், மீனாவும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு ரோகிணி எவ்வளோ யோசனை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணணுமா? மறுபடியும் மனோஜ் ரோகிணிகிட்ட பேசினா மட்டும் இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என் அம்மா ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. மறுபடியும் ரோகிணி மனோஜ்கிட்ட பேசினா என் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கிடுவாங்க. இதனால் மறுபடியும் பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? என்ன வித்யா, நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இப்போ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே. எனக்கு மனோஜோட வாழ்க்கை முக்கியம். வேணும்னா நீங்கள் மனோஜ்கிட்ட பேசி பாருங்கள், இல்லைனா என் அம்மா கிட்ட பேசுங்க. மனோஜ் என் அம்மா பேச்சை தான் கேட்பான். எங்களால் இப்போ எந்த உதவியும் செய்ய முடியாது. ரோகிணி மனோஜ்கிட்ட பேசுகிறது ஒன்றும் சரியில்லை. பேசாமல் ரோகிணி அவங்க வேலையை பார்க்கட்டும். ரோகிணி பேசினா மட்டும் மனோஜ் மனசு மாறிட போகிறானா அப்படின்னு முத்து தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. முத்து சொல்கிறது சரிதான், ஆனால் என்ன செய்கிறது, ரோகிணி என்கிட்ட உதவி கேட்குறாளே அப்படின்னு வித்யா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜும் விஜயாவும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மேடம் வீட்டுக்கு வராங்க. உடனே வாங்க ரோகிணி, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன். மனோஜால் இப்படி எனக்கு பிரச்சனை வரும், விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ரோகிணி
என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. நீங்கள் பொய் சொன்னதால தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. சரி, இனியாவது உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது, மேடம் நான் சொன்ன மாதிரியே இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன். ரோகிணி கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். மனோஜ், நீங்கள் தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ரோகிணி, இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். மனோஜ் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டீங்களா ரோகிணி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், மனோஜும் அவர் வாழ்க்கையை பார்க்கட்டும். நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் இனி மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும். இனி எத்தனை நாள் தான் மனோஜ் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீங்கள் யோசிக்க முடியும். மனோஜ் வந்து அவர் வாழ்க்கையை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. சீக்கிரமாக மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்க. நீங்கள் முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து வெளியில் வர முடியாமல் ஒரு நிலமையில இருந்தப்ப நான் தான் இந்த பணத்தை கடன் வாங்கி மனோஜுக்காக ஃபினான்சர்கிட்ட கொடுத்தேன். மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணது நான் தான். மனோஜுக்காக வந்து உதவி செஞ்சதும் நான் தான். அப்போ இந்த வீட்டில் இருக்க யாருமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இப்போ மனோஜ் என்னை கண்டுக்காம இப்படிலாம் யோசிக்கிறாரு அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு நீ செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி காட்டுறியா? அதுக்காக தான் என் பையன் மனோஜ் உடனே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். நீ உதவி செஞ்சதால் மனோஜுக்கு எந்த நல்லதும் நடக்கலை. இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அம்மா பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், இந்த ரோகிணி கிட்டலாம் இப்படி பேசினாதான் சரிப்பட்டு வரும். நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றுமே தெரியாது மனோஜ். என் பேச்சை மட்டும் கேளு, அதுவே போதும்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கிட்ட அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க விஜயா. இந்த பணத்தை நீ எல்லார் முன்னாடி வாங்கிக்கோ. அப்போ தான் இவங்க எனக்கு இன்னும் பணம் கொடுக்கலன்னு நீ பொய் சொல்லாமல் இருப்ப. என்ன மனோஜ், நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ரோகிணிக்கு பணம் கொடுக்குறீங்க, இதை நம்ம ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வைப்போம். இல்லைனா ரோகிணி இந்த பணத்தை நான் வாங்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படிலாம் அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. ரோகிணி மேலே எனக்கும் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லும்போது மீனாவையும் இங்கே வந்து ஸ்ருதியவும் ரோகிணி ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் எதுக்காக அப்படிலாம் பேசணும்? எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இனி மனோஜை பற்றி யோசிக்க போகிறதே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே மனோஜை பார்க்குறாங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கே வந்த மேடம் மனோஜ்கிட்ட இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட போகிறாங்கன்னு சொல்லும்போது, எல்லாம் சரியாக இருக்குது மேடம், நீங்கள் கையெழுத்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது உடனே அந்த மேடம் ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க ரோகிணி, கையெழுத்து போட்டு கொடுங்க. இனி நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணியால் கையெழுத்து போடவே முடியல. ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜை பார்க்குறாங்க. கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே மனோஜ் கிட்ட பேச முடியாது. மனோஜ் என்னை கண்டுக்கவே மாட்டார். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்படி யோசனை பண்ணியிருந்தா நான் பொய் சொல்லியிருக்கவும் மாட்டேன். மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு நான் இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கவே மாட்டேனே. என் அம்மா பேச்சை கேட்காம, கிறிஷை பற்றி யோசிக்காம விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரணும், அதே மாதிரி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் செஞ்சது எல்லாமே எனக்கு தான் பிரச்சனையாக வந்திருக்கு. இப்போ இந்த வீட்டில் இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு கையெழுத்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு மேலே யோசிக்க ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு மனோஜோட வாழ்க்கை முக்கியம். நீ செஞ்ச பிரச்சனையால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒன்னால் நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி பதில் பேச முடியாமல் இருந்திருக்கோம். இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க. உன் பையன் கிறிஷோட வாழ்க்கை உனக்கு ரொம்பவே முக்கியம். யோசிக்காமல் கையெழுத்து போட்டு கொடு. அப்போ தான் உனக்கும் இதெல்லாம் நல்லது, எங்களுக்கும் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக சொன்ன உடனே ரோகிணி உடனே அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அங்கே வந்த விஜயா, என்ன இப்படிலாம் நீ அழுதுகிட்டே இருந்தா மனோஜ் உடனே மனசு மாறிடுவான்னு நினைக்கிறியா? கையெழுத்து போடுடி. கையெழுத்தை போட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்கன்னு நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியல. போனா போதுன்னு பொறுமையாக இருந்ததுக்கு எங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டல. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்த என்னையும் தலைகுனிய வச்சுட்டல. இதுக்கு மேலே ஏண்டி இப்படிலாம் ஏமாத்துற அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை பொறுமையாக இருங்க அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் சொல்கிறாங்க. எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ் நான் கையெழுத்து போடட்டுமா மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுன்னு மனோஜ் சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ் அமைதியாக இருக்க? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு விஜயா எவ்வளோ கஷ்டப்படுறா. ஆனால் ரோகிணி நான் கையெழுத்து போடணுமா மனோஜ்னு கேட்கும்போது அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைப்பா இப்போ தான் யோசிக்கிறேன்.
ரோகிணி இந்த வீட்டில் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் எப்படி பார்த்துக்க போகிறேனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவி வந்து, மனோஜ் என்ன பேசுகிற? எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக பேசிகிட்டு இருக்கோம். நீ இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நீ தானே யோசிச்சு ரோகிணி என்னை ஏமாத்திட்டாங்க, ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு பேசினேன். அது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், இனி ரோகிணி என் வாழ்க்கையில் வரவே வேண்டான்னு சொன்னது நீ தானே. இப்போ என்ன மனசு மாறின மாதிரி பேசுகிற? இவ்வளோ நேரம் ரோகிணி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நீ மனசு மாறிட்டியா? இதெல்லாம் அதுக்கப்புறம் சரியில்லை மனோஜ். அம்மா மட்டும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்திருக்காங்க. நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக நாங்கள் யாருமே பொறுமையாக இருக்க மாட்டோம்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி என் வாழ்க்கையை பற்றி நானும் யோசிக்க மாட்டேனா? நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி பேசுகிறானே அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக மனோஜை பார்க்குறாங்க. கையெழுத்து போட போன ரோகிணி மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு மனோஜை பார்க்குறாங்க. கையெழுத்து போடலாமா வேண்டாமா? மனோஜ் சொல்லு மனோஜ். ரோகிணி நீ கையெழுத்து போட வேண்டாம், இனி நீ இந்த வீட்டு மருமகளா இங்கே இருக்கலான்னு எனக்காக பேசு மனோஜ். நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நீ சொல்ல போகிற இந்த முடிவால் தான் மனோஜ் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. உனக்காக தானே மனோஜ் நான் பொய் சொன்னேன், உனக்காக தானே மனோஜ் இந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் மனோஜ். நான் செஞ்ச உதவியவும் நீ நினச்சி பார்க்கல, நான் உனக்காக செஞ்ச உதவியை நீ யோசிச்சு கூட பார்க்கலையே மனோஜ் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே கையெழுத்து போடலாம் அப்படின்னு போகும்போது அங்கே மனோஜ் அழுதுகிட்டே ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. அவ்வளோ நேரம் ரோகிணி சீக்கிரமாக கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும்னு பார்த்துட்டு இருந்த எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. உடனே மனோஜ் அங்கே ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு, என்ன ரோகிணி, நீ எனக்காக தானே ரோகிணி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், இப்போவாது நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் மனோஜ். எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை மனோஜ், நீ என்னை ஏற்றுக்கிட்டாலே போதும். நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம் மனோஜ். நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் மனோஜ். உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் மனோஜ். என்னை நம்பு மனோஜ். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன். நான் வந்து வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தினேன். ஆனால் நான் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மனோஜ். உனக்காக உண்மையாகவே உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நீ யோசிச்சு பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நானும் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நீ செஞ்ச உதவியை நினச்சி பார்க்காம இந்த பணத்தை உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே உங்ககிட்ட பேச முடியாது. அப்புறம் எப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மனோஜ் வந்து அழுதுகிட்டே பேசும்போது, மனோஜ் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, இப்போ தான் நான் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாகவே இருக்க முடியாதுமா, எனக்கு என் வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு இங்கே மனோஜ் அழ ஆரம்பிக்கிறாரு. நீ கையெழுத்து போட வேண்டாம் ரோகிணி, உனக்கு நான் தர வேண்டிய பணத்தை நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கையெழுத்தையும் நீ போடவே வேண்டாம். ஏன்னா நீ எப்பயுமே இந்த வீட்டு மருமகளாக தான் இருக்கணும். நீ இந்த வீட்டு மூத்த மருமக. என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்காக தானே பொய் சொன்னேன். இதெல்லாம் நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. என் அம்மா பேச்சை கேட்டு இத்தனை நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தது, உன்னை புரிஞ்சிக்காம இருந்தது எல்லாமே என்னுடைய தப்பு தான் ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு மனோஜ் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே வித்யா யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது? எப்படியாவது ரோகிணி இனியாவது கிருஷ்ணன் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜன் இப்படி பேசுகிறாரு. ஆனால் மனோஜை ரோகிணி நம்பவே கூடாது. மனோஜ் இப்போ இப்படி பேசுகிறாரு. ஆனால் விஜயா பேச்சை கேட்டு மறுபடியும் ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை செய்வார். இனியாவது ரோகிணி ரொம்ப கவனமாக இருக்கணும், மனோஜை நம்பவே கூடாது என் ஃப்ரெண்டு ரோகிணி அப்படின்னு வித்யா யோசிக்கிறாங்க. உடனே விஜயா, மனோஜ் நீ பேசுறதெல்லாம் சரியில்லை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் வந்து இந்த பணத்தை உன்னை ஏற்பாடு பண்ண சொன்னேன். இப்போ இந்த பணத்தை ரோகிணி கிட்ட நீ கொடுக்கணும். ரோகிணி உடனே இங்கேருந்து கிளம்பணும். ரோகிணி கையெழுத்து போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் மனோஜ் நான் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு ரோகிணி இங்கே வந்து விஜயாவை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக விஜயாவை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப கோவமாக, என்ன ரோகிணி என் வீட்டுக்கே வந்து என்னையே எதிர்த்து பேசுறியா? இப்போவே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பு. நீ தேவையில்லாமல் பேசி எப்படியாவது மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணுன்னு சொல்கிறீங்க? மனோஜ் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, மனோஜ் தான் கையெழுத்து போட வேண்டான்னு சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க, அப்புறம் உங்கள் பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி ரொம்ப பேசுகிற, போனா போதுன்னு பொறுமையாக இருந்தா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு ரோகிணியை விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க.
உடனே ரோகிணி, மனோஜ் பாத்தியா மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறாங்க. மனோஜ், அம்மா என்னம்மா, ஏம்மா ரோகிணி கிட்ட இவ்வளோ கோவமா பேசுறீங்க? அப்படி ரோகிணி என்னம்மா செஞ்சுட்டா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தானம்மா பொய் சொன்னா? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நானே ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டேன். இனி ரோகிணி இந்த பேப்பர்ல கையெழுத்து போடவே வேண்டாம் அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கிடுறாரு மனோஜ். என்ன மனோஜ் இதெல்லாம் கேட்கும்போது உடனே அங்க வந்த மேடம் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, உங்க பையன் மனோஜை நம்பாதீங்க. சரியா யோசிச்சு மனோஜால இப்ப எந்த முடிவும் எடுக்கவே முடியாதுன்னு. மனோஜ் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதால இங்க வந்து மனோஜுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைக்க போறதே இல்லை. இனி உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், நீங்க இங்கேயே இருங்க மேடம், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். மனோஜ் பாரு மனோஜ், எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ரோகிணி இவ்வளோ கஷ்டப்படுறா, ரோகிணி எனக்காக நின்று அழுதுகிட்டே இருக்கா, ஆனா நீங்க ரோகிணியை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறீங்க. ரோகிணி உங்க பேச்சை கேட்டு கஷ்டப்படணுமா? நான் தான் ரோகிணிகிட்ட சொன்னேன் கையெழுத்து போட வேண்டான்னு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இந்த பணம் வேண்டான்னு வேற சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது ரோகிணி என் மேலே இன்னும் எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு எனக்கு புரியுது. நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க. என் வாழ்க்கையை பற்றி நான் தான் யோசிக்கணும். இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னதான் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாலும் எதுவுமே சரியாக அமையவே இல்லையேம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை ஏளனமாக பேசும்போது என்ன செய்யன்னு யோசித்தேன். அப்போ ரோகிணி இந்த வீட்டில் இருந்திருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாளேன்னு நினச்சேன். இப்போ எனக்கு நான் என் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக, மனோஜனை இப்படி பேசிகிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியில்லையே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம், மனோஜ் பேச்சை கேட்டு நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம், ஆனால் இப்போ இப்படி மனோஜ் பேசுகிறானே அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்னது, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு முக்கியமா? ஆனால் நாங்கள் அப்படி இத்தனை நாள் யோசிக்கலையே, எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உனக்கு சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிற எல்லாமே உண்மைன்னு நம்பி உனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம், உதவி செஞ்சுருக்கோம். உன்னுடைய வேலைக்காக நீ வந்து ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கின, அந்த பணத்தை முத்துவும் மீனாவும் திருப்பி கொடுத்தாங்க. இப்படி உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணதை பற்றி யோசிக்காமல் இப்போ ரோகிணி தான் முக்கியம்னு பேசுகிறியே, அசிங்கமா இல்லை? இப்போ வரைக்கும் ரோகிணி என் வாழ்க்கையில் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்போ உடனே மனசு மாறிடுவேன். இதை கேட்டுட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். எங்களை பற்றி நீ என்ன யோசிக்கிற? இல்லை இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை ரோகிணி தான் முக்கியம்னு இப்போவே இங்கேருந்து கிளம்பலான்னு யோசிக்கிறியா? இதுக்கு மேலே உன் பேச்சை கேட்டு நாங்கள் யாரும் ஏமாந்து நிற்க விரும்பல மனோஜ். நீ என்ன மனோஜ் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் மனசு மாறிட்டேன். ரோகிணி இந்த பேப்பரில் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டா. ரோகிணி, நான் உனக்கு தர வேண்டிய பணத்தை நீ எடுத்துக்க. அது மட்டும் இல்லாமல் நான் பேசாமல் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன். இந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீ பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ என்னால் கண்டிப்பாக வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் பேச்சை கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நான் உன்னுடைய பேச்சை கேட்குறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரோகிணி தான் முக்கியம். கண்டிப்பாக நான் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஆனால் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜா இப்படிலாம் பேசுகிறான், என் பேச்சை கேட்காம என் பையன் மனோஜ் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜயா இப்போ அழுதுட்ருக்க? எந்த பிரயோஜனமும் இல்லை. மனோஜ் என் பையன், என் பேச்சை கேட்பான்னு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன். மீனாவை ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொன்னேன். இப்போ பார்த்தியா, மனோஜ் கொஞ்சம் கூட உன் பேச்சை கேட்கல. ஆனால் மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணேன், மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். இப்போ புரியுதா? மனோஜை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியா? ரோகிணி தான் முக்கியம்னு பேசினதுக்கப்புறம் மனோஜ் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சந்தோஷமா, வா மனோஜ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மனோஜை கூப்பிட்டுட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே விஜயா, ரோகிணி இப்படிலாம் நீ செய்வன்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜ் நீயாவது என் பேச்சை கேளு மனோஜ், நீ நம்ம வீட்டிலே இருக்கணும் மனோஜ், உனக்காக நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மனோஜ், இந்த ரோகிணியை நம்பாத அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் யார் பேச்சையும் கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு ரோகிணியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தீங்களாமா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, மனோஜுக்காக இப்படி எல்லா ஏற்பாடையும் செஞ்சீங்க. நாங்களும் வேலைக்கு போகாமல் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தோம். ஆனால் உங்கள் பையன் மனோஜ் இப்படி யார் பேச்சையும் கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான். இதுக்காக தான் நீங்கள் சவாரிக்கு போக வேண்டாம், எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், இங்கேயே இருங்க, உங்களுக்கு நானே ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா.
மனோஜ் என் பேச்சை தான் கேட்பான்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி வந்து பேசின உடனே இப்படி மனசு மாறுவான், ரோகிணி தான் முக்கியம்னு பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லையே, ரோகிணி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் மனோஜ் மேலே விஜயாவுக்கு கோவம் இருந்தாலும் மனோஜ் என் பேச்சை கேட்காம இங்கேருந்து கிளம்பிட்டானே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். மறுபடியும் ரோகிணி என் வீட்டுக்கே வந்து மனோஜ் கிட்ட பேசி மனோஜை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.